தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 35 ஆண்டுகள் கழித்து சபதத்தை நிறைவேற்றிய விஜயின் தந்தை. 35 ஆண்டுகள் கழித்து சபதத்தை நிறைவேற்றிய விஜயின் தந்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை S.A. சந்திரசேகர். இவர் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆவார். இவர் இயக்கிய திரைப்படங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்தில் ஏற்பட்ட அநீதிகளை பிரதிபலிக்கும் வகையில் இவர் திரைப்படமாக எடுத்து மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளார். திமுகவிடம் வரவேற்பை பெற்றுள்ளார். அதிமுக ஆட்சியை மறைமுகமாக அந்த திரைப்படங்களில் சாடியிருப்பார். இதனால் திமுக தலைவர் கருணாநிதியின் அன்பை பெற்றார். 1989ஆம் ஆண்டு ஏறத்தாழ 13 ஆண்டுகள் கழித்து திமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்றார். அப்பொழுது நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை S.A. சந்திரசேகர் ஒரு மலர் மாலை வாங்கி கொண்டு கருணாநிதிக்கு அணிவிக்க சென்றார். அப்பொழுது திமுகவினர் அவரை உதாசீனப்படுத்தினார்கள். அதாவது திமுகவில் உறுப்பினராக சேரும்படி S.A. சந்திரசேகரை பலமுறை தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் அதனை அவர் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுகவில் உறுப்பினராக சேர சொன்னால் சேரவில்லை, இப்பொழுது மாலை போட வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. கருணாநிதியை பார்க்க விடலை. கடைசியில் கருணாநிதிக்கு மாலை போடாமையே S.A. சந்திரசேகர் அப்படியே அவமானத்தோடு வெளியே வராப்புல. அன்னைக்கு அவர் சபதம் எடுத்திருக்காப்புல, இதே தமிழ்நாட்டில் என் மகனை ஒரு பெரிய தலைவராக்கி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இந்த திமுகவுக்கு எதிராக நான் கொம்பு சீவி விடுறேன் இல்லையா பாருன்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காப்புல. அந்த சபதத்தை 35 ஆண்டுகள் கழித்து விஜய் அவர்களுடைய தந்தை நிறைவேற்றியுள்ளார். 89ஆம் ஆண்டு எடுத்த சபதம் 35 வருஷம் கழித்து 2024 தன்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கி ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வச்சு அதன் தலைவராக்கி இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக கொம்பு சீவி விட்டுருக்காப்புல. வருகிற சட்டசபை தேர்தலில் அந்த ஜல்லிக்கட்டு காளை களமிறங்குது. திமுக தூக்கி வீசப்படுது. அது மட்டும் உண்மை. தளபதி விஜய் அவர்களுடைய தந்தையின் சபதம் விரைவில் நிறைவேறுகிறது.